பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் அவன் பட்டயத்தை எடுப்பான், ஜெபத்தை பயன்படுத்துவான். இன்றைக்கு 30 வயதுல இந்த பரிசுத்த அனுபவம் எனக்கு கிடைச்சிச்சு. அதுதான் வெற்றி வாழ்க்கையின் அடித்தளமாய் மாறுகிறது. இன்றைக்கும் close walk with the Holy Spirit will close the door to Satan. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்த ஆவி தேவை? திருவிழாவின் பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவர் எழுந்து நின்று சொன்னார், தாகம் உள்ளவன் வரட்டும், நம்பிக்கை உள்ளவன் பருகட்டும். ஆவியானவர் ஆராய் ஓடுவார். தாகம் இருக்கோ, நம்பிக்கை இருக்கோ, வா. இன்றைக்கு உன்னை ஆவியால் நிரப்புகிறார். ஆவியில் நிரம்புவதற்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. அதை குறித்து தர்க்கம் பண்ண நேரம் இல்லை. ஒன்று, என் வேதம் சொல்லுகிறது, எங்கெல்லாம் ஆவி பொழியப்பட்டாரோ அங்கெல்லாம் அந்நிய பாஷை. 1 கொரிந்தியர் 14 ஒரு அதிகாரம் முழுவதும் அந்நிய பாஷைக்கு பவுல் செலவிட்டிருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு முக்கியம் அந்நிய பாஷை. நான் பேசுகிறேன். இந்த வருஷ ஆரம்பத்தில் ஆண்டவர் என்னை அதிகமாக பேசினார். அந்நிய பாஷை பேச பேச வேதம் எனக்கு தெளிவாகிறது, பிரசங்கத்து குறிப்பு கிடைக்கிறது, பரிசுத்த வாழ்க்கைக்கு அது உதவியாக இருக்கிறது. அந்த 14ஆம் அதிகாரத்தில் இருக்கு, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியம் பேசுகிறான். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆமென், ஆவியின் வல்லமை. அடுத்து அந்நிய பாஷை பேசுகிறவன், அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சொல்லுங்க, பக்தி சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன், அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தியில் வளர்கிறான். பக்தி விருத்தி. he builds himself, he builds. கட்டடத்தை பில்ட், கல்லை வச்சு பில்ட் பண்றோம்ல ஒரு கட்டடத்தை, அது போல அந்நிய பாஷையை பேசும்போது நீ கல்லை வச்சு உன் வாழ்க்கைய, உன் பக்தி வாழ்க்கையை கட்டுகிறாய். சொல்லுங்க, கட்டுகிறாய். பேச பேச கல்லு கல்லு. you are building up. பக்தியை விருத்தி பண்ற, building up your spiritual life. you are close to God. தெரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, அதிகம் பேசுங்க. you are building up, you are building up. அந்நிய பாஷை பேசுகிறவன் பக்தி விருத்தி அடைகிறான். ஆமென் சொல்லுங்க. அடுத்து பார்க்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறவன் கடவுளோடு பேசுகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல கடவுளுடைய மகத்துவங்களை பேசுகிறான், அவருடைய அற்புதங்களை துதிக்கிறான். இப்படி போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் அவசியம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாஞ்சை இருக்கா? என்ன செய்யணும்னு கேட்கிறீங்களா? ஒன்றில்ல, ஆவியானவர் இறங்கணும்னா இது எப்படி மாறணும்? இது ஜீவனுள்ள தேவனின் ஆலயம் நீங்கள், உயிருள்ள தேவனின் ஆலயம் நீங்கள். பரிசுத்த ஆவி உங்களுள்ள வர விரும்புறார். உடலை கொடு, பலியாய் கொடு, உள்ளத்தில் வருவார், அபிஷேகம் தருவார். ஒரு முறை எல்லாரும் கை உயர்த்தி, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும், இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். சொல்லுங்க, இயேசுவே தெய்வமே, இப்பவே அபிஷேகம் பா, என்மேல் மனமிரங்கும், இப்பவே அபிஷேகம் பா, இயேசுவே என் அப்பா. தெய்வமே,
மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேனையா, வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அப்படியே கல்வாரிய பாருங்க. முள்முடி தாங்கி நீ பாடுபட்டி எனக்காக பலியானி. இரத்தத்தால் கழுவிவிடும். ஹல்லேலூயா. கை வைத்து ஜெபிப்போம். ஃபாதர், பிள்ளைகளே ஆசீர்வதியும், பாவங்களை கழுவி ஆவியால் நிரப்பும்.